Hi everyone, welcome to Vanamail YouTube channel. இந்த வீடியோல 9th standard mathematics பார்த்துட்டு இருக்கோம். 9th standard mathematicsல algebra பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் 94 பயிற்சி 3.1 இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம். அதுவே இங்கிலீஷ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் 87 exercise 3.1 இதில் வந்து ஒரு 12 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 12 சம்ஸும் வந்து சொல்யூஷனோட பார்க்க போகிறோம். இப்படி புக் வந்து பக்கத்துலேயே வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து சம்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கிறேன். கொஷின் என்னென்னு படித்து அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா, நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். ட்ரிக்னோமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன். வேரியபிள்னா என்ன, மாறி என்ன, மாறிலி என்ன, கெழு என்ன, இயற்கணித கோவை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் என்ன, பாலினாமியல் என்ன, பாலினாமியல் என்ன, ஒன் வேரியபிள் ஒரே மாறி கொண்ட பல்லுறுப்பு கோவைனா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னா, படிகள் டிகிரியை வச்சு மூணாக பிரிக்கலாம் அண்ட் டேர்ம் உறுப்பை வச்சு மூணாக பிரிக்கலான்னு பார்த்தோம், ஒரு அவுட்லைன் மாதிரி. அதன் பிறகு பாலினாமியலில் அடிஷன் இப்படி போடுறது, மல்டிப்ளிகேஷன், ஒரு ஓவரால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்தோம் போன வீடியோ. இப்போ இந்த வீடியோலேருந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். 3.1 Which of the following expressions are polynomials? If not, give reason. பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்பு கோவையாகும்? பல்லுறுப்பு கோவை இல்லை எனில் அதற்கான காரணம் கூறு. இதில் வந்து ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. அது பல்லுறுப்பு கோவையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமானா ஆமான்னு போட போகிறோம். அப்படி இல்லைனா ஏன் அது பல்லுறுப்பு கோவை இல்லைன்ற ரீசன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சம் 1/x² + 3x - 4. இது வந்து நாட் அ பாலினாமியல். இங்கிலீஷ் மீடியம் பசங்க இப்படி எழுதிக்கலாம். பல்லுறுப்பு கோவை இல்லை, பல்லுறுப்பு கோவை அல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அதை மேலே கொண்டு வரும்போது x⁻−2 வரும். நமக்கு நெகட்டிவ் பவர்ஸ் இருந்துச்சுன்னா அது பாலினாமியல் கிடையாது. ஸோ நெகட்டிவ் டிகிரி, அதனால் அது நாட் அ பாலினாமியல். செகண்ட் சம் x² × x - 1. x² கொண்டு போய் உள்ள மல்டிபிள் பண்ணும்பொழுது x³ - x² வருது. பாசிட்டிவ் டிகிரி தான், பாலினாமியல் தான், பல்லுறுப்பு கோவை. தேர்ட் சம் 1/x × x + 5. ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே இருக்கிற x மேலே வரும்பொழுது x⁻−1 மாறிடுது. ஸோ இங்கே நெகட்டிவ் டிகிரி இருக்கிறதால நாட் அ பாலினாமியல் பிகாஸ் நெகட்டிவ் டிகிரி. பல்லுறுப்பு கோவை அல்ல, ஏன்னா குறை முழு படி வந்து குறை முழுவாக இருக்குது. 1/x⁻² + 1/x⁻−1 + 7. இங்கே வந்து டினாமினேட்டரில் இருக்கிற x⁻−2 நியூமரேட்டருக்கு வரும்பொழுது +2 மாறிடும். அதே மாதிரி இதுவும் +1 மாறிடும். ஸோ இங்கே எல்லாமே பாசிட்டிவ் டிகிரி தான். இது வந்து ஒரு பாலினாமியல். அடுத்த சம் √5x² + √3x + √2. இது வந்து பாலினாமியல், ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் டிகிரியை பார்த்தோன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. m² - ³ + 7m - 10. இது பாலினாமியல் கிடையாது பிகாஸ் m வந்து கியூப் ரூட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது m⁻1/3 ஃப்ராக்ஷன் வருது. ஸோ நாட் ஏ பாலினாமியல், ஃப்ராக்ஷன் டிகிரி டேர்ம் இருக்கிறதால அது பாலினாமியல் கிடையாது. செகண்ட் சம் ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² and x in each of the following polynomials. கீழே கொடுத்துருக்குற 5 கணக்குலையும் x² எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை எழுதணும். கோஎஃபிஷியன்ட்னா கெழு. பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்பு கோவையிலும் x² மற்றும் x-இன் கெழுக்களை காண்க. அது வந்து நம்ம சம் எழுதியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு சம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². இங்கிலீஷ் மீடியம் பசங்க இப்படி இங்கிலீஷில் எழுதிக்கலாம், தமிழ் மீடியம் பசங்க இப்படி எழுதிக்கோங்க. x² கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோன்னா 2/5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோன்னா -3. செகண்ட் சம் x² கெழு, அதாவது கோஎஃபிஷியன்ட் வந்து -2. எக்ஸின் கெழு -√7. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², அதாவது x² எதெல்லாம் மல்டிப்பிள் இருக்கோ அதெல்லாம் கோஎஃபிஷியன்ட். x² மல்டிப்பிள் இருக்கிறது எது? பை மட்டும்தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே ஒன்றுமே இல்லை, அதாவது 1 இருக்கிறதா அர்த்தம். அது என்ன ஒன்றுனா -1. x² கெழு
ரூட் ஆஃப் 3 எக்ஸின் கீழ் ரூட் 2 எக்ஸ் ஸ்கொயர்டின் கீழ் இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம் 1 எக்ஸின் கீழ் -7/2. ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா சூப்பராக போட்டுடலாம். பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் படியை காண்க. இதுவும் ஈஸி தான் டிகிரி பார்க்குறது. ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். மொத்தம் 5 சம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சம் 1 minus root of 2 y squared plus y7. இதில் எது வந்து பிக்கஸ்ட் ஹையஸ்ட் டிகிரி எதுனா 7 தான். இதை எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 7. பல்லுறுப்புக்கோவையின் படி 7. x³ minus x power 4 plus 6x power 6 divided by x squared. ஒரு டேர்முக்குமே x squared வரும். ஸோ x³ by x squared minus x power 4 by x squared plus 6x power 6 by x squared. ஸோ இப்போ வந்து கிராஸ் அவுட் பண்ணோன்னா x minus எக்ஸ் ஸ்கொயர்டு இதில் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 2 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் போய்டும், இங்கே ஸ்கொயர் போட்டால் க்யூப் இருக்கும். 6x³. ஸோ இதில் எது ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா 3. அப்போ இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனோட டிகிரி வந்து 3. தேர்ட் சம் x³ இன்ட்டு x² ப்ளஸ் எக்ஸ். இது அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் பெருக்கிறோம். x power 5 ப்ளஸ் x power 4. இதில் ஹையஸ்ட் டிகிரி 5. அப்போ டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் 5. இந்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டிகிரி 6. அப்போ டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் 6. இதில் ஹையஸ்ட் டிகிரி 4. அப்போ டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் 4. இதெல்லாமே ரொம்ப சிம்பிளஸ்ட் கொஷின்ஸ். பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுக. ரீரைட் த ஃபாலோயிங் பாலினாமியல் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஒன்று எக்ஸ் x² x³ x power 4 அப்படி போகணும். அப்படி இல்லைனா x³ x² x அப்படின்ட்டு வரணும். அதான் வந்து திட்ட வடிவம். இன்ட்ரடக்ஷன்லேயே அதை நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் சம் இங்கே வந்து எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது, இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. இதை கரெக்டாக எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். இதான் வந்து திட்ட வடிவம். x³ x² x கான்ஸ்டன்ட். அதே மாதிரி செகண்ட் சம்மோட திட்ட வடிவம் இது. தேர்ட் சம்முக்கு திட்ட வடிவம் இது. தேர்ட் சம்மில் எதுவுமே சேஞ்ச் இல்லை, அவங்களே திட்ட வடிவத்திலே கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் சம்முக்கு இதான் திட்ட வடிவம். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்ஸு. கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டுக. மேலும் கூட்டி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் கூட்டணும். கூட்டி ஒரு ரிசல்ட்டை கிடைக்கும்ல, அதோட டிகிரியை கண்டுபிடிக்கணும். Add the following polynomials and find the degree of the resultant polynomial. ஒரு 3 sums கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் p of x q of x அப்படியே கூட்டிக்கலாம். நம்ம இங்கே வந்து x³ இருக்குது, இங்கே x³ இல்லை, அது அப்படியே போட்டுக்கிறோம். x² அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸையும் கூட்டுறோம். -7 -7 -14x ப்ளஸ் 15 + 2 17. இதான் ஆன்சரு. இதில் ஹையஸ்ட் டிகிரி 3. ஸோ இந்த டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் 3. செகண்ட் சம் h. இது h of x f of x. இது ரெண்டையும் அப்படியே கூட்டுறோம். இங்கே க்யூப் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இதில் க்யூப் இல்லை, இதனால் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்து ஸ்கொயர் எழுதிக்கிறோம். எக்ஸ் டேர்ம் ரெண்டுத்துலேயும் இருக்குது. -6 + 17. இதில் எது பெருசு 17. அதோட சைன் வந்து ப்ளஸ், அதை போட்டுக்கிறோம். 17 6 போயிடுச்சுன்னா 11 எக்ஸு. ரெண்டில் பெருசு 9, அதோட சைன் மைனஸ், அதை போட்டுக்கிறோம். 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. இதான் வந்து ரிசல்ட் ஆன்சரு. இதில் ஹையஸ்ட் டிகிரி 3. அப்போ டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் 3. தேர்ட் சம் f of x g of x. இங்கே x power 4th டேர்ம் இருக்குது, இங்கே x power 3 டேர்ம் இருக்குது. அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எழுதிக்கிறோம். அடுத்து இங்கே x² இருக்குது, அதை எழுதிக்கிறோம். இங்கே 7x இருக்குது, அதை எழுதிக்கிறோம். கான்ஸ்டன்ட் மட்டும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 9 15 ரெண்டுத்தில் பெருசு 15, அதோட சைனை போட்டுக்கிறோம். 15ல் 9 போயிடுச்சுன்னா 6. சரி, x power 4 x³ கூட்ட முடியுமா? முடியாது. எக்ஸை எக்ஸோட தான் கூட்டணும், x² x² தான் கூட்டணும், x³ x³ தான் கூட்டணும், x power 4 x power 4 தான் கூட்டணும். அப்படி அது எதுவுமே இல்லைனா எல்லாத்தையும் ப்ளஸ் போட்டு எழுதிட வேண்டியதான். அதான் இங்கே நம்ம செஞ்சுருக்கோம். இதில் ஹையஸ்ட் டிகிரி 4. அப்போ டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் 4. Subtract the second polynomial from the first polynomial and find the degree of the resultant polynomial. இந்த ஃபஸ்ட்டு பாலினாமியல்லேருந்து செகண்ட் பாலினாமியலை சப்ட்ராக்ட் பண்ணணும்.
அப்போ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதோட டிகிரியை கண்டுபிடிக்கணும். பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை கழிக்க, மேலும் கழித்து வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. இதுலேயும் ஒரு 3 கணக்கு தான் இருக்குது. இது P of X, இது Q of X. இதுலேருந்து இதை கழிக்கணும். எப்பயும் போல தான் கூட்டல் எப்படி எக்ஸ் ஸ்கொயரோட கூட்டணும், எக்ஸோட கூட்டணுமோ அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் ஸ்கொயரை தான் கழிக்க முடியும், எக்ஸ்லேருந்து எக்ஸை தான் கழிக்க முடியும், எக்ஸ் கியூப்லேருந்து எக்ஸ் கியூபை தான் கழிக்க முடியும், கான்ஸ்டன்ட்லேருந்து கான்ஸ்டண்ட்டை தான் கழிக்க முடியும். இந்த ஒரு விஷயம் மெமரியில் இருந்தால் சம் தப்பு இல்லாமல் போட்டுடலாம். P of X மைனஸ் Q of X இஸ் ஈக்குவல்ட் P of Xஐ எழுதிக்கிறோம் மைனஸ் Q of Xஐ எழுதிக்கிறோம். இப்போது P of X அப்படிங்க எழுதிக்கிறோம். இந்த மைனஸ் என்ன செய்யும், ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும். இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. இப்போது இங்கே 7x ஸ்கொயர் இருக்குது, இங்கே வேறு எக்ஸ் ஸ்கொயர்டே இல்லை. ஸோ இதை அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே ப்ளஸ் 6x இருக்குது, இங்கே மைனஸ் 6x இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் 1, இங்கே ப்ளஸ் 9. ரெண்டில் பெரிய நம்பர் வந்து 9, அதோட சைன் வந்து ப்ளஸ்ஸு. 9ல் 1 போயிடுச்சுன்னா 8. இதான் வந்து ஆன்சர். இதில் டிகிரி பார்த்தோம்னா 2. அப்போ டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் 2. Sum number 2, f of y g of y. f of y minus g of y. f of y ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், மைனஸ் போட்டு ப்ராக்கெட்குள்ளே g of y எழுதுகிறோம். f of y அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். இங்கே போட்டிருக்கிற அந்த மைனஸ் வந்து g of yக்குள்ளே மல்டிபிள் பண்ண போகுது. இப்போ இது மைனஸ், இது ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7y அப்படியே வந்துடும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் y கியூப் அப்படியே வந்துடும். இப்போ என்ன செய்ய போகிறோம், 6y ஸ்கொயர் இருக்குது, இங்கே வேறு ஏதாவது y ஸ்கொயர் இருக்கா, இல்லை. அதை அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். இங்கே 7y இருக்குது, இங்கேயும் 7y இருக்குது. அப்போ ஒய்யோட ஆட் பண்ணலாம். மைனஸ் 7 மைனஸ் 7 மைனஸ் 14, மைனஸ் 14y. அடுத்தது இங்கே y கியூப் இருக்குது, மைனஸ் y கியூப், அதை முன்னாடி போட்டுடுறோம். அப்புறம் 2ங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த 2 வந்து கடைசியில் போட்டுடுறோம். ஸோ மைனஸ் y கியூப் ப்ளஸ் 6y ஸ்கொயர் மைனஸ் 14y ப்ளஸ் 2. இதான் வந்து ரிசல்டன்ட் ஈக்குவேஷன். இதோட ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோன்னா 3. அப்போ டிகிரி ஆஃப் தி ஈக்குவேஷன் என்ன, 3. ஆன்சர் எழுதும் போதே y கியூப் y ஸ்கொயர்ட் y அப்படின்னு ஒரு டிக்ரீசிங் ஆர்டரில் நம்ம வந்து என்ன செய்கிறோம், எழுதியிருக்கிறோம். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த பாலினாமியல். தேர்ட் சம், h of z f of z. நடுவில் மைனஸ் போட்டுக்கிறோம். h of z அப்படியே எழுதி மைனஸ் f of z. இப்போ இந்த மைனஸ் என்ன செய்யும், உள்ளே போகும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இங்கே z பவர் 5 இருக்குது, வேறு z பவர் 5 இல்லை, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் 6 z பவர் 4 இருக்குது, வேறு டேர்ம் இல்லை, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். 4க்கு அடுத்து டிக்ரீஸ் பண்ணோன்னா z ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 6z ஸ்கொயர், அதையும் அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து z, இங்கே ப்ளஸ் z ஒன்று இருக்குது, இங்கே மைனஸ் 10z இருக்குது. ரெண்டில் எது பெருசுனா 10 தான் பெருசு, அதோட சைன் வந்து மைனஸ், அதை போட்டுக்கிறோம். 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, 9z ப்ளஸ் கான்ஸ்டன்ட் 7. இது ஆன்சர். இதில் ஹையஸ்ட் டிகிரி 5. அப்போ டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி 5. 7வது கணக்கு. 2x கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 8 உடன் எந்த பல்லுறுப்புக்கோவையை கூட்ட 3x கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 15 கிடைக்கும். இதோட எதையோ கூட்டுறாங்க, எதை கூட்டினா இது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் இங்கிலீஷ் மீடியம் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனோட எதை கூட்டினா இந்த ரிசல்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும், அதான் சம். ஸோ நமக்கு தேவை இதுதான். அப்போது இதுலேருந்து இதை கழிச்சோம்னா இது கிடச்சிரும் இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம், மைனஸ் இந்த ஈக்குவேஷனை கழிக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனை ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம், மைனஸ் உள்ளே போகுது, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இங்கே 3x கியூபு மைனஸ் 2x கியூபு, எக்ஸ் கியூபோட தான் செய்கிறோம். ஆனால் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ரெண்டில் எது பெருசு, இதுதான் பெருசு. அதோட சைன் என்ன, ப்ளஸ்ஸு. எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, அப்போ ஒரு எக்ஸ் கியூப். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்,
எக்ஸ் ஸ்கொயர் -2 -6 ரெண்டுமே சேம் சைன், அதை போட்டுக்கிறோம். 2 + 6 8, 8x ஸ்கொயர். அடுத்து 6x 5x ரெண்டுமே சேம் சைன் தான். 6 5 11, 11x. கான்ஸ்டன்ட் பார்த்தோன்னா இங்கே 15, இங்கே 8. இதான் பாசிட்டிவ், இதான் பிக்கஸ்ட் நம்பர். இதோட சைன் வந்து ப்ளஸ், அதை போட்டுக்கிறோம். 15ல் 8 போயிடுச்சுன்னா 7. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த டேர்மோட இதை ஆட் பண்ணும்போது தான் இந்த டேர்ம் கிடைக்குது. டூ எக்ஸ் பவர் 4 + 4x² - 3x + 7 இருந்து எந்த பல்லுறுப்புக்கோவையை கழிக்க 3x³ - x² + 2x + 1 கிடைக்கும். இது வந்து கழித்தல் கணக்கு. இதிலிருந்து எதையோ ஒரு டேர்மை கழிச்சிருக்கிறாங்க, அதனால தான் இது கிடச்சிருக்கு. அந்த கழிக்கப்பட்ட அந்த கோவை எதுன்னு தெரியல. சரி, இதுலேருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இது கிடைக்குது. அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் இது கிடைக்கும் இல்லையா? அதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதுதான் எல்லாத்த விட பெருசு. இதுலேருந்து இதை கழிச்சதால தான் இது கிடச்சிது. அப்போ இதுலேருந்து இதை கழித்தோம்னா இது கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையிலேருந்து இதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 2x⁴ + 4x² - 3x + 7 மைனஸ் இந்த டேர்ம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் உள்ளே போகும். ஸோ இந்த மைனஸ் வந்து இப்போ உள்ளே போகும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே x⁴ டேர்ம் இருக்குது, வேறு x⁴ டேர்மே இல்லை, அதனால் அதை எழுதிக்கிறோம். x² டேர்ம் இருக்குது, இங்கேயும் x² டேர்ம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி x³ டேர்ம் இருக்குது ஒன்று, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இந்த x² இந்த x² ஆட் பண்ணுறோம். ரெண்டுமே ப்ளஸ் தான். 4 + 1 5x² -3x -2x ரெண்டுமே சேம் சைன் தான். -5x +7 -1 +6. ஸோ இதான் வந்து ஆன்சர். இந்த பாலினாமியல்லேருந்து இந்த பாலினாமியலை லெஸ் பண்ணும்போது தான் இந்த பாலினாமியல் கிடச்சிருக்கு. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை பெருக்குக. பெருக்கி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. Multiply the following polynomials and find the degree of the resultant polynomial. P of x இது, Q of x இது, P of x into Q of x. இது ரெண்டையும் வந்து என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை போட்டு எழுதியாச்சு. இப்போ இந்த x² டேர்மு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போது ப்ராக்கெட் போட்டு எழுதியாச்சு. இந்த மைனஸ் இங்கே வந்துடும். இந்த 9ங்கிற டேர்மு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போது அதையும் எழுதியாச்சு. அடுத்தது x² × 6x². இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? 4r 6, x² × x², x⁴. அடுத்தது ப்ளஸ் 4 7 x² × x, x³. அடுத்தது மைனஸ் 2 2 x² அப்படியே வந்துடும். ஸோ இந்த x² உள்ளே இருக்கிற ஒரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிச்சு. அடுத்தது -9 அப்படியே உள்ளே கொண்டு போயிடலாம், ஒரே ஸ்டெப்பாக முடிஞ்சிடும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம், இங்கே மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 6 54 x². மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 9 7 63 x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 2 18. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது x⁴ ஒரு டேர்ம் தான் இருக்குது, x³ ஒரு டேர்ம் தான் இருக்குது, x² 2 டேர்ம் இருக்குது, அதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். அடுத்தது x, அடுத்தது கான்ஸ்டன்ட். இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 6 x⁴ ப்ளஸ் 7 x³ இதுவும் x², இதுவும் x², மைனஸ் 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 54 2 56 x², மைனஸ் 63 x ப்ளஸ் 18. இதுதான் வந்து ஆன்சர், முதல் கணக்கோட ஆன்சர். செகண்ட் சம், f of x equal to 7x plus 2, g of x equal to 15x minus 9. சாரி, இங்கே ஆன்சர் போட்டோம்ல, இதோட டிகிரி கேட்டாங்களே, இதில் ஹையஸ்ட் டிகிரி என்ன 4. அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி வந்து 4. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.
இது f of x, இது g of x. சின்ன இதில் வந்து 2 டேர்ம் தான் இருக்குது, இதுலேயும் 2 டேர்ம் தான் இருக்குது, ரொம்ப சின்ன கணக்கு தான். f of x into g of x which is equal to 7x plus 2 into 15x minus 9 which is equal to the 7x இதை மல்டிப்ளை பண்ண போது 7x into 15x minus 9 இந்த ப்ளஸ் 2 into 15x minus 9 7 15 105 x into x x square minus 7 9 63 x plus plus 2 அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 15 30 x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 9 18. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அடுத்தது 2 டேர்ம் எக்ஸ் இருக்குது, அதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். 105 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 63 ப்ளஸ் 30 2 பெருசு 63, அதோட சைன் மைனஸ் அதை போட்டுறோம். 63 30 போயிடுச்சுன்னா 33 எக்ஸ் மைனஸ் 18. இது ஆன்சர். இதோட டிகிரி பார்த்தோன்னா 2, அப்போ டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து 2. Third sum, h of x 6x squared minus 7x plus 1 f of x 5x minus 7. இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதில் 1 2 3 டேர்ம் இருக்குது. 1 2 டேர்ம் தான் இருக்குது, இதை முன்னாடி போட்டுப்போம். which is equal to 5x minus 7 into 6x squared minus 7x plus 1 which is equal to இந்த 5x ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். 5x into 6x squared minus 7x plus 1 இந்த மைனஸ் இங்கே வந்துடும். 7 6x squared minus 7x plus 1. இதில் 2 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் டேர்ம் எடுத்து மீண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். which is equal to 5 6 30 x into x squared x cube minus 5 35 x into x x squared plus 5 இந்த மைனஸ் 7 அப்படியே உள்ளே போவோம், இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 42 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 49 எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 7 which is equal to 30 எக்ஸ் க்யூபு. இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டுமே மைனஸ் தான், அப்போ மைனஸ் 35 42 77 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 49 எக்ஸ். இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பெரிய நம்பர் 7, அதோட சைன் மைனஸ் 7 5 போச்சுன்னா 2. இதுதான் ஆன்சர். இதோட டிகிரி வந்து 3. டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் 3. பத்தாவது கணக்கு, ஒரு இனிப்பின் விலை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரூபா, 5 ரூபா 10 ரூபான்ற மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரூபா ஒரு ஸ்வீட்டு. அமீர்ன்றவன் என்ன பண்ணுறான், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இனிப்புகளை வாங்கினார் எனில் அவர் கொடுத்த மொத்த தொகையை எக்ஸ் மற்றும் ஒய்களில் காண்க. ஆமாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இனிப்பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரூபா கொடுத்து வாங்கினா எக்ஸ் ப்ளஸ் ஒயில் தான் ஆன்சர் கிடைக்கும். மேலும் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 5, அப்புறமா தான் அதுக்கு வேல்யூ கொடுக்குறாங்க. அப்படின்னா அமீர் எவ்வளோ காசு கொடுத்துருப்பாருன்னு கேட்குறாங்க. இது இங்கிலீஷ் மீடியமில் எப்படி இருக்குது? The cost of a chocolate is rupees x plus y and Amir bought x plus y chocolates. நம்ம போய் சொல்ல மாட்டோம் 10 சாக்லேட் வாங்கினோம், அமீர் பாட் 10 சாக்லேட்ஸ், அமீர் பாட் 20 சாக்லேட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அமீர் பாட் x plus y chocolates. Find the total amount paid by him in terms of x and y. If x equal to 10, y equal to 5, find the amount paid by him. புரிஞ்சுக்கிட்டோன்னா இது அழகான ஒரு வாழ்க்கை கணக்கு. சாக்லேட்டோட விலை, இனிப்போட விலை வந்து இது, இவ்வளோ இனிப்பு வாங்கியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜாங்கிரி, ஒரு சாக்லேட் தான் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்காங்க, சாக்லேட்னே வச்சுக்கலாம். ஒரு சாக்லேட் வந்து 5 ரூபா, 10 சாக்லேட் வாங்குகிறோம். எவ்வளோ கொடுப்போம்? 5 10 50. என்ன செய்கிறோம்? ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். அப்போ இங்கே என்ன செய்யணும்? ரெண்டுத்தையும் பெருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரூபா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் சாக்லேட், ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் plus y into x xy plus y into y y square x square plus இதுவும் xy தான், இதுவும் xy, 1 2 1 1 2 xy plus y square
இதான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டேர்மில் கண்டுபிடிச்ச ஆன்சர். இவ்வளோ ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 10, ஒய் ஈக்குவல் டு 5ன்றாங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 10 போட போகிறோம், ஒய் இருக்கிற இடத்துல 5 போட போகிறோம். ஸோ substitute x equal to 10, y equal to 5. This is equal to x squared பதில் என்ன பண்ணுறோம், 10 the whole square plus 2, xக்கு பதிலாக 10, yக்கு பதிலாக 5 plus y squared 5 square. This is equal to 10 squared 100 plus 5 10 50, 2 50 100 plus 5 squared 25. This is equal to 100 200 225 ரூபாய். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள், அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் x ஐ பொறுத்து அதன் பரப்பளவை காண்க. x = 20 னா பரப்பளவை காண்க. The length of the rectangle 3x + 2, breadth of the rectangle 3x - 2 unit. Find its area terms of x. What will be the area if x = 20 unit? பரப்பளவை கண்டுபிடிக்கணும், ஏரியாவை கண்டுபிடிக்கணும். x = 20 இருந்தால் எப்படி வரும்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபிகர் போட்டோன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். லென்த் 3x + 2, breadth 3x - 2. பரப்பளவுனா L × B. L வந்து 3x + 2 இன்ட்டு b வந்து 3x - 2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம். 3x to 3x 3 9, x × x x² மைனஸ் 3x × 2 2 3 6x ப்ளஸ் 2 × 3x 6x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2s are 4, 9x² ப்ளஸ் 6x மைனஸ் 6x கேன்சல் ஆகிடும், -4. இதான் அந்த ஏரியா, செவ்வகத்தின் பரப்பளவு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்டிடியூட் x = 20. x = 20ன்னு சொல்கிறாங்க. ஸோ 9x இருக்கிற இடத்துல 20 ஸ்கொயர் மைனஸ் 4. 9 20 ஸ்கொயர் பண்ணோன்னா 400 - 4. இப்போ 3600 - 4 3596. இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் சம். p of x என்பது படி 1ஐ கொண்ட பல்லுறுப்புக்கோவை, q of x என்பது படி 2ஐ கொண்ட பல்லுறுப்புக்கோவை எனில் p of x × q of x என்பது எவ்வகை பல்லுறுப்புக்கோவை? இது படி 1, இது படி 2, ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா படி 3 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் படி 1னா x⁻1, படி 2னா x⁻2, x × x² x³. ஆன்சர் என்ன வரும், படி 3ல் வரும். முப்படிக்கோவை அப்படின்னு ஆன்சர் எழுதிக்க வேண்டியதான். ஸோ இதோட எக்ஸசைஸ் 3.1 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 70% புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.